அம்பாவில் நீங்க பாத்தீங்கன்னா இல்லாத கருத்துக்களே இல்லை என்கின்ற நிலையில் அது இருக்கின்றது. நான் ஏறக்குறைய என்னுடைய முனைவர் ஆய்வுக்காக ஒரு 10 ஆண்டுகள் இதற்காக உழைத்து அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து 4 ஆண்டுகள் ஆய்வு மட்டும் செய்திருக்கின்றேன். அந்த ஆய்வு கட்டுரையை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன் பல்கலையில். அந்த நிலையில இந்த அம்பா பாடல்கள் பற்றி பல செய்திகள் இருந்தாலும் அதில் சில குறிப்பிட்ட கூறுகளை மட்டும் நான் எடுத்திருந்தேன். அதிலும் இன்னும் சுருக்கமாக இந்த கண்ணகியினுடைய வாழ்க்கை எப்படி மீனவர்களிடத்திலே அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றது. அவர்களுடைய பாடல்களிலே நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த கண்ணகியினுடைய வாழ்க்கையை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். ஏறக்குறைய நான் தொகுத்த பாடல்களிலே ஒரு 26 பாடல்களிலே 24 பாடல்களில் அந்த கண்ணகி, கோவலன், மாதவி இவர்களுடைய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அங்கங்கே அது தொடர்பில்லாமல் இருக்கும். அவற்றையெல்லாம் நான் நன்றாக ஓரளவு தொகுத்து தொடர்புபடுத்தி எழுதியிருக்கின்றேன். இங்கே கண்ணகியின் துன்ப உணர்வுகள் என்று சொல்லும் பொழுது, கண்ணகியை பெருங்குடியில் பிறந்த ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த பெண். அவள் இளங்கோடிகள் சொல்லும் பொழுது ஒருமாமணியாய் உலகத் தோன்றிய திருமாமணி என்று குறிப்பிடுவார். ஆனா கோவலன் இங்க கோவலனை பற்றியும் கண்ணகியை பற்றியும் சொல்கின்ற இந்த பாடல்கள் மீனவர்கள் அவர்களுடைய தொழிலே அவர்கள் தாங்கள் உணர்வது போன்று பாடுகின்றார்கள். கண்ணகி பாடுவதான பாடல்கள் ஏறக்குறைய 1-2 தான் இருக்கின்றது, கண்ணகியினுடைய வார்த்தையாக வருகின்ற பாடல்கள். ஆனால் அந்த பாடல்களில் வருகின்ற செய்திகள் எல்லாற்றையும் மீனவர்கள் தாங்கள் உணர்ந்து அவர்கள் அந்த பாடல்கள் வழியாக அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இதில் சொல்லும் பொழுது அந்த பெருங்குடியில் பிறந்தவள் இல்லையா, அதெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்கின்றார், செட்டி புள்ள கெட்டி புள்ள சிலம்பணியும் நல்ல புள்ள என்று சொல்கின்றார். அப்படிதான் அவள் சிலம்பல அறிமுகமாகின்றாள் கண்ணகி. அது அவளுடைய வீடு எங்க இருந்ததுன்னா கடற்கரை ஓரத்துல பெரிய மாளிகை. அந்த பெரிய மாளிகையில எப்போதும் அந்த கடல் அலை ஒலித்து கொண்டே இருக்கும். அதான் கடல் அலை தான் கேட்குதம்மா ஏழை ஏழையிலோ, கண்ணகியால் வாசலிலே ஏழை ஏழையிலோ. அதே கடல் இறைச்சே கேட்குதையா கண்ணகியால் வாசலிலே என்று கூட அவர்கள் பாடுகின்றார்கள். ஆக அலையோசையை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு சூழலிலே அவளுடைய வீடு அந்த காவிரி பூம்பட்டினத்திலே கடற்கரையிலே அமர்ந்திருக்கின்றது. அவள் எப்படி வாழ்ந்தாள் என்பது நம்ம சில செய்திகளை இளங்கோடிகள் கூறியிருப்பார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வைர பலகையிலே விளையாட பொன் பிறந்தா, பாராள தேசமெல்லாம் பேராள பெண் பிறந்தா, ஈரேழு லோகமெல்லாம் இருந்தால பெண் பிறந்தார் என்று அவளுடைய வளர்ச்சியை, எப்படி அவள் ஒரு பெருமையான ஒரு குடும்பத்திலே பிறந்தவள் என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்புறம் கோவலன் கண்ணகி திருமணம் நடைபெறுகின்றது. இங்கே நாம சிலப்பதிகாரத்தில் வரும்பொழுது முதலிலே நம்முடைய மங்கள வாழ்த்து கதை முடிந்த அவங்களுடைய திருமணத்தை தான் இளங்கோடிகள் சொல்வார். ஆனால் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த பரிச வாழ்க்கையை பற்றி சொல்கின்றார்கள். அந்த பரிசத்துல அவங்க என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா, சோழ நாட்டு காவலர்கள் புடை சூழ மனம் வீசும் பூக்கள் நிறைந்த பந்தலில் மேல தாளங்கள் முழங்க, கப்பல் கொண்ட அரிசியோடு வெற்றிலை பாக்குடன் சீர்வரிசைகள் வர, நற்குணம் நிறைந்த மக்கள் முன்னிலையில் நன்கு அலங்கரிக்கப்பட்டு மிக அழகாக காட்சியளித்த மணப்பெண்ணான கண்ணகியை கோவலன் பரிசம் போட்டதாக குறிப்பிடுகின்றார். எப்படி? பூவிருந்த வாசனையும் ஏழை, பொன்னிருந்த ஒய்யாரமும் ஏழை. இந்த ஏழை என்றதை நான் சொல்றதை விட நீங்க எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பாடுறது இது நான் சொல்லணும்னா கட்டுமாறமும் இதுவும் வேணும். அப்படி ஒரு கற்பனையா நினைச்சுட்டு சொன்னா எல்லாரும் தூங்க மாட்டாங்க, யாருமே தூங்க மாட்டாங்க. பூவிருந்த வாசனையும் பொன்னிருந்த ஒய்யாரமும் நாடறிந்த பாக்கு வைக்க பாக்கு பரியம் வரும், பட்டணத்து மோளம் வரும், சோங்குல அரிசி வரும், சோள வைக்க மோளம் வரும், சோநாடு காவல் தான சொன்னீங்களா, சோழ நாட்டு காவலர்கள் புடைசூழ அந்த பரிசம் நடந்தது. ஆனா இது இளங்கோடிகள் தம்முடைய காப்பியத்துல சொல்லவில்லை. அதுதான் அது.
அப்புறம் கோவலன் கண்ணகியின் திருமண நிகழ்வின் போது காவிரி பூம்பட்டினம் வண்ணக்கோலம் பூண்டு ஒளி வீசி சொன்னோம் இல்லைங்களா, அது எப்படி இருந்ததுன்னா அந்த காவிரி பூம்பட்டினம் கடற்கரை ஒரு தீவு போல தனியாக காட்சி அளிச்சுதான். அந்த இங்க ஒரு தீவு இருக்கு, அதுக்கு அடுத்தது அங்க கப்பல்லாம் அங்க சரக்கு நங்கரம் போட்டு நின்று கொண்டிருக்கின்றன. அந்த கப்பல்லாம் வந்து விளக்குகள் எரிந்து கொண்டு அது தனியாக ஒரு தீவு போல காட்சி அளிக்கிறது. ஆக இங்கே ஒரு தீவு அங்கே ஒரு தீவு என்று 2 தீவுகளை படம் பிடித்து காட்டுவதாக இந்த அம்பா பாட்டு அமைந்திருக்கின்றது. கப்பக்காரன் கப்பலிலே கண்டு நின்றார் 1000 பேர், அங்கேயே 1000 பேர் நின்றுட்டு இருந்தாங்களாம் கப்பல்ல. கண்டார தீவாந்திரம், அங்க இருந்து இங்க தீவா இங்க இருக்கின்ற தீவை பார்த்தார்கள் என்று அந்த பாடல் ஒலிக்கின்றது. அதே போல மாதவி சொல்லும் பொழுது மாதவியை இளங்கடிகள் என்ன குறிக்கின்றார்னாக்கா பிறப்பில் குன்றார் பெருந்தோல் மடந்தை என்று சொல்றாங்க. ஆனா இங்க அப்படி சொல்லலை, ரொம்ப கேவலமா போயிட்டாங்க. தேவதாசி என்று குறிப்பிடுகிறார். எப்படின்னா வையை கரையாறு வாழ்வாங்கி நாட்டாரு நாட்டார் மகளொருத்தி நாடறிந்த தேவதாசி என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த அம்பாள். அடுத்து இந்த திருமணம் முடிந்ததும் கண்ணகி வருத்தப்படுகின்றார். நம்ம கண்ணகி வருத்தப்படுவதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எங்கேயுமே குறிப்பிடலை. அவங்க பிரிஞ்சு போயிட்டா கூட அவங்க தானாவே வருத்தத்துல இருக்காங்க. ஆனால் கண்ணகியினுடைய வருத்தத்தை அங்க அவர் பெரும்பாலான இடத்துல குறிப்பிடாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனா இங்க கண்ணகியினுடைய வருத்தம் சொல்றாங்க. வருத்தத்தை கண்ணகியே சொல்வதாக நான் சொல்றேன். கண்ணகியே சொல்றாங்க என்னுடைய வருத்தத்தை என்னன்னா. கவுந்தி அடிகள் வந்து கண்ணகியை வந்து இங்க இருந்து கூட்டு போறாங்கல்ல மதுரைக்கு, அப்ப அவங்க சொல்றாங்க இங்க அவங்க குடும்பத்துல வீட்டுல இருக்கும் பொழுது கோவலன் பிரிந்து இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்க கண்ணகி பேசுற தானாவே பேசுற மாதிரி. அந்த நான் சொன்ன ஒரு சில இடங்கள்ல தான் வந்து ஒரு இடத்துலதான் அந்த கண்ணகி பேச்சே வருது. அப்ப சொல்றாங்க மாலை சுகமடியே மற்ற சுகம் கண்டதில்லை. அவங்க சொல்றாங்க கண்ணகி பாடுவது போல இருக்கின்றது. மாலை சுகமடியே மற்ற சுகம் கண்டதில்லை. 2 அடுத்தது மாலையிட்ட என் புருஷன் என் மார்சனத்தை தொட்டதில்லை, கூரையிட்ட எங்கனவன் பூத்தி வீடு சென்னடைந்து சொல்லிட்டு பெண்ணாய் பிறந்த தோஷம் பொல்லாத சுகம் கண்டேன், என்ன செய்தானோ பாவி இந்த முகம் பாராமலே. இப்படி அந்த அம்பாவிலே அந்த மீனவர்கள் கண்ணகியினுடைய துன்பத்தை மிக அழகாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. இங்கே மீனவர்களும் அந்த இந்த முகம் பாராமலேன்னு சொல்றதுல அந்த மீனவர்களும் அவங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்துவது போல நான் வந்து அதை எழுதியிருக்கின்றேன். அடுத்தது இங்க என்ன கோவலன் எப்படி கண்ணகிட்ட மாதவியோட போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா அது ஒரு ரொம்ப ஒரு மறைமுகமான ஒரு செய்தியா தான் இருக்கு. வெளிப்படையா அங்க இல்லை. இளங்கோவடிகள் நம்ம குறிப்பிடும் பொழுது அந்த மாலையை விற்கிறாங்க, மாலையை வாங்கிட்டு போறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா இளங்கோவடிகள் இங்க அம்பாவில் என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு கோவலனுக்கு மை வைத்து வித்திலைகளை மை தடவி மை வைத்து அவனை மையக்கி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கின்றார்கள். ஆனா சொல்லிட்ட பிறகு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது அவன் வந்து திரும்பி வருகின்றான். திரும்பி வரும் பொழுது கோவலன் அங்க சொல்கின்றான். கோவலன் வந்து சொல்றான், அங்க சொல்றாரு இல்லைங்களா, குழந்தர் வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தகும் எனக்கு சொல்லும்போது அதையே இங்க என்ன சொல்றாங்க, பொண்ணெல்லாம் மாதேகிக்கு ஏழு பொருளெல்லாம் நான் தோத்தேனி ஏழு காசெல்லாம் மாதேகிக்கு ஏழு கப்பலெல்லாம் நான் தோத்தேனி ஏழு. இப்படி வருந்துகிறான். இவன் கோவலன் வருந்துவதாக இந்த மீனவர்கள் பாடுகிறார்கள். அடுத்ததாக இந்த மதுரைக்கு போறாங்க. மதுரைக்கு போகும் பொழுது இங்க மீனவர்கள் அவங்களுடைய உணர்வை எப்படி சொல்றாங்கன்னா, இப்படி போறானே அவன் தன்னுடைய குலத்தினுடைய பெருமையை இழந்து விட்டு குலத்தை அழிக்க பார்க்கறானேன்னு சொல்லிட்டு போகும்போதே சொல்றாங்க, புத்தி கெட்டான் பெண்டு எழுந்தான் போகமானால் லேத்துணிந்தான் சங்கம் கெட்டான் சபை சிரிச்சான் சாக மனம் லேத்துணிந்தான், அவன் சாவதற்கு துணிந்து போயிட்டான் அப்படின்ட்டு சொல்கின்றார்கள். அடுத்தது இதே போல திரும்பி இவங்க கோவலன் கண்ணகியை அழைத்து கொண்டு போகும்பொழுது அவன் மாறு வேடத்தில் போவதாக சொல்கின்றார். அந்த மாறு வேடத்தில் போடும்போது எப்படி போறான்னா ஆண்டி கோலம் இட்டு போகின்றான். ஆண்டி எது கோலம் என்ன ஆறறிய வந்தான் பிள்ளை, செட்டிச்சு கோலம் என்ன எவனறிய போனான் பிள்ளை. அவளுக்கும் ஒரு மாறு வேடத்தை போட்டு இவனும் மாறு வேடம் போட்டு போனதாக அங்க சொல்கின்றார்கள். அடுத்தது வந்து கண்ணகியின் துயரம். இங்க சொல்லும் பொழுது நம்ம அங்க போகும்போது அவளுடைய நடந்து போகும்பொழுது அவளுக்கு எவ்வளவுலாம் துன்பப்பட்டாங்க என்பது அந்த கவிதை அடிகள் வழியாக சொல்வதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா.
அதே வழிதான் இங்க சொல்றாங்க. காத வழி நடந்தா கால்கள் புண்ணா நோகுதடா, தூர வழி நடந்தா தொடைகள் புண்ணா நோகுதடா, நோகுதே பாதம் சொன்னா சும்மா, நோகுதே பாதம் சும்மா, நொந்த பாதம் தலைக்கு ஏறுது. ஆக அவளுடைய அந்த பாதத்தின் வலி தன்னுடைய தலைக்கு ஏறி அவள் படுகின்ற துயரம் அவ்வளவு சொல்லில் அடங்காத அளவுக்கு இருக்கின்றதாக இந்த அம்பா பாடல் அமைந்துள்ளது. அடுத்தது பொற்கொல்லன் ஒரு சூழ்ச்சி செய்கின்றார். பொற்கொல்லன் சூழ்ச்சியில என்ன நடக்குதுன்னா, ஒரு பெண் நடுவில் வராங்களாம். இந்த முடிச்சோம் ஒரே ஒரு நிமிஷம். பொற்கொல்லன் பொற்கொல்லன் என்ன செய்கின்றான், அவனுடைய மகளை அனுப்பி அங்க அவன் மகள் மூலமா, நீங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, நீங்க வா, நான் உங்களுடைய மனக்கலக்கத்தை தீர்க்கிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனதாக ஒரு செய்தி இருக்கு. முத்தாலப்பான் செட்டி அண்ணே முடிச்சு வைப்பாங்க. வன்னி தட்டான் மகளை தொட்டான், மணிசலம்பு தன்னை தின்னான். பாவ செடி இருக்க படுபாவை எங்கிருந்தான், கோவை செடி இருக்க கொலைகாரன் எங்கிருந்தான், இப்படி என்றெல்லாம் அவங்க பாடிட்டு வராங்க. அதுக்கு அடுத்தது கண்ணகி மதுரை நோக்கி ஓடி வரும்போது அவள் செய்தி சொல்றான், அன்னங்கள் கொஞ்சம் தானா அருங்கிலியால் ஓலமிட சிலம்பு கொஞ்சம் ஓடி வர கண்டானை. ஆக இங்க அன்னங்கள்லாம் கொஞ்சுகின்றது. அவளுடைய துன்பம் எப்படின்னா, அங்க எல்லாம் இயற்கையே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவள் ஒருத்தி மட்டும் இங்க மிகவும் வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதாக அந்த பாட்டு பாடுறாங்க. அதுக்கடுத்து ஓலமிடும். அதே போல இங்க சிலம்பு புலம்புறது, செஞ்சிலம்பால் ஓலமிடும். அந்த சிலம்பே அழுதான். அந்த மாதிரியான ஒரு கற்பனையை அவங்க பாடி இருக்கின்றாங்க. அதுக்கடுத்தது இன்னும் கடைசியாக முடிக்கிறேன் சார், நான் முடிச்சிடுறேன். மதுரையிலே வீழ்ந்த கண்ணீர் வைகையிலே ஓடுதம்மா. அங்க சொல்றாங்க, மதுரையிலே வீழ்ந்த கண்ணீர் வைகையிலே ஓடுதம்மா, ஓடுகிற கண்ணீரிலே ஓங்குதம்மா முன்னெருப்பு, புலம்பும் சிலம்பினாலே பூசல் விளைந்ததம்மா, முளையால் எரித்த தீயும் மூழுதம்மா கூடலிலே, மூண்ட பெருநெருப்பில் மாண்டவர்கள் கோடியாகும், கோடான கோடி ஜனம் கூடி கூடி தெண்டனிட்டார் மதுரையிலே தேரோடும். இது எல்லாம் இப்படி எல்லாரும் அவங்க அவளை வணங்கி அவங்ககிட்ட ரொம்ப பணிவாக கேட்கின்றார்கள், இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி. கடைசியில் அதை தான் சொல்கின்றார். கடைசியாக அவங்க முடிக்கும்போது சொல்றாங்க, நெருப்பா விளைஞ்ச கற்பு நேராய் எரிக்குதாமா. ஆக இவருடைய கற்பின் பெருமைதான் இன்னைக்கு நம்ம அந்த அவளுடைய துன்ப உணர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கின்றது இந்த அம்பா பாடல்களில் என்று சொல்லிக்கொண்டு, கோவலன், அதாவது மீனவ நாட்டுப்புற தலைவர் கோவலனின் மரண ஓலமும் கண்ணகி அரற்றி எழும் பேரொலியும் தலைவனை இழந்து தவிக்கும் மீனவர்களின் அம்பாவில் வெளிப்படும் அழுகுரலும் தான் இன்றும் கடலோசையாக தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன என்று சொன்னால் அது மிக என்று சொல்லி இந்த வாய்ப்பு